கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். நமக்கு வாழ்வு தந்த, நம்மளை வாழ வைத்து கொண்டிருக்கிற, இனியும் நம்மை வாழ வைக்க வல்லமையுடையவராக இருக்கிற அவருக்கே, இயேசு ராஜாவுக்கே எல்லா துதி கன மகிமை புகழ்ச்சி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கு இந்த விசுவாச வாழ்க்கைக்குள் நான் வந்திருக்கிறேன் என்றால் ஒவ்வொருவரும் என்ன சொல்லுவோம்? அதற்கு காரணம் எங்க அப்பா, எங்க அம்மா, இந்த ஊழியக்காரர், அந்த ஊழியக்காரர் என்று சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் என்ன விசுவாச வாழ்க்கைக்குள் நடத்தினது எதுன்னு கேட்டிங்கன்னா, சாத்தான், பிசாசு இந்த விசுவாச வாழ்க்கைக்குள் நான் வருவதற்கு அவன் உதவியாக இருந்தான் என்று நான் சொல்லுவேன். கேட்க ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இந்த செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வேன். இந்த செய்தி உங்களை தேவனோடு ரொம்ப நெருக்கமாய் மாற்றுகிறது மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் ஒரு மன மாற்றத்தையும், பொருளாதார மாற்றத்தையும், சரீர மாற்றத்தையும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் விசுவாசிக்கிறேன். அதற்கு முன்பதாக நமக்கு வாழ்வு தந்த, வாழ வைத்து கொண்டிருக்கிற, இனியும் வாழ வைக்க வல்லமை உடையவராயிருக்கிற இயேசு ராஜாவை ஒரே ஒரு பாடலை பாடி அவரை நம்ம உயர்த்த போகிறோம். அருமையான ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்கள் பாடின அமர்ந்திருப்பேன் அருகினிலே, சாய்ந்திருப்பேன் உன் தோளினிலே, இந்த பாடலை பாடி நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எங்களோடு நீங்களும் இணைந்து பாடுங்கள். ஹல்லேலூயா. அமர்ந்திருப்பே அருகினிலே, சாய்ந்திருப்பே தோளினிலே, அமர்ந்திருப்பே அருகினிலே, சாய்ந்திருப்பே தோளினிலே. ஏசையா என் நேசரே, அன்பு கூர்ந்தீ, ஜீவன் தந்தீ. ஏசையா என் நேசரே, அன்பு கூர்ந்தீ, ஜீவன் தந்தீ. நேசிக்கிறே உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீர்தானையா. துதி பாடி மகிழ்ந்திருப்பே
அருமையான பாடல் அல்ல? அமர்ந்திருப்பேன் அருகினிலே. ஆண்டவர் தன்னோடு அருகில் இருக்கும்படியே இந்த விசுவாச வாழ்க்கைக்குள் நம்மளை அழைத்திருக்கிறார். நிறைய பேருக்கு அது புரியல. பேதுரு இயேசுவோடு ரொம்ப நெருங்கி அருகில் இருந்தவர், உங்களுக்கு தெரியும். மற்ற சீஷர்கள் சில நேரத்தில் அவங்க காணாமல் போயிடுவாங்க. ஆனால் பேதுரு, யாக்கோபு, யோவான் இயேசுவோடு ரொம்ப நெருங்கி இருப்பாங்க. ஆனால் அந்த பேதுரு குறித்து வேதத்தில் எழுதியிருக்கு, பேதுரு இயேசுவை தூரத்தில் பின்பற்றினார். எப்போ அதை பார்க்கலாம் அப்படின்னா, அந்த சிலுவை பாடுகள் நேரத்தில் தூரத்தில் பின் சென்றான். முற்றிலும் விட்டுடல. ஆனா பிரச்சனை என்னன்னா, அருகில இல்லை. அருகில இல்லை. எந்த அப்பா அம்மாவும் தம் பிள்ளை தன்னை விட்டு தூரமா இருக்கிறத விரும்பவே மாட்டாங்க. கெட்ட குமாரன் தூரத்தில் இருக்கிறான். இன்னொருவர் முத புள்ள அப்பா அருகிலே இருக்கிறார். தூரத்திலிருந்து வந்தவனுக்கு தடல் புடலாய் காரியங்களை செய்யும் போது அருகில் இருந்தவனுக்கு கேள்வி, எப்போதும் நான் உங்களோடு இருக்கிறேனே, எனக்கு என்ன அப்படின்னு. அப்பா சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீ எப்போதும் என்னோடு கூட இருக்கிறாய், என்னுடையது எல்லாம் உன்னுடையது. அருகில் இருக்கிறவர்களுக்கு அள்ளி கொடுக்கிற ஆண்டவர் எல்லாத்தையும் எடுத்து. தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை கர்த்தர் உங்களை பார்க்க வைக்கிறார் என்றால், உன்னை அருகில் அழைக்கிறார். தூரத்தில் இனி நீ இருக்கக்கூடாது. நீ தூரத்தில் இருக்கிறதை நான் விரும்பவில்லை. நீ அருகில் வா, அருகில் வா. ஹல்லேலூயா. ஒரு சாட்சியை மட்டும் நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த சம்பவம் நேத்து நடந்தார் போல என் மனசுல பசுமையா இருக்கிறது. சுருக்கமாய் சொல்லுகிறேன். நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன். மிகுந்த பக்தி வைராக்கியமாய் வாழ்ந்த என் பெற்றோர் காலையில குடும்ப ஜெபம், சாயங்கால இரவு ஜெபம். ஜோமன் நம்ம சாப்பிடக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்க கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, சினிமாவுக்கு போகக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, முக்கியமாக விளையாட்டு வேண்டாம், படிப்பு, சபை, ஜெபம். இதனாலேயே எங்கள் அப்பா அம்மாவையும் எனக்கு பிடிக்காமல் போனது, இயேசுவையும் எனக்கு பிடிக்கவில்லை. ஆனால் ஒவ்வொரு வாரமும் நான் எங்கள் அப்பா அம்மா கூட சபைக்கு போயிட்டு வருவேன். ஏன்னா அப்படி போயிட்டு வரலன்னா நான் வீட்டில் இருக்க முடியாது. எனக்கு பிடித்தம் இல்லை சபை மேலே, இயேசு கிறிஸ்து மேலெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் எங்கள் அப்பா ரொம்ப கடினமானவர்கள், ரொம்ப கடினமானவர்கள். பக்தியில் ரொம்ப சரியாக இருக்கணும்னு விரும்புகிறவர்கள். அதனால் அவங்களுக்காக நான் போயிட்டு வருவேன். ஞாயிற்றுக்கிழமை போவேன், இடையில பைபிள் ஸ்டடி நடக்கும் போவேன், சனிக்கிழமை உபவாச ஜெபம் நடக்கும் போவேன், சில நேரத்தில் முழு ஜெபம், எல்லாத்துலேயும் நான் அட்டன் பண்ணுவேன். ஆனால் என் உடம்பு அங்கே இருக்குமே ஒழிய மனசெல்லாம் உலகத்தின் மேலே. என் ஃப்ரெண்டு இப்போ எங்கே இருப்பான், அவன் என்ன செஞ்சிட்டு இருப்பான், இந்த பெற்றோருடைய வயிற்றில் வந்து ஏன் பிறந்தோம், ஒரு சினிமா பார்க்க முடியல, டிவி பார்க்க முடியல, ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக ஒரு இடத்துக்கு போக முடியல, வர முடியல, எதுக்கு இப்படிப்பட்ட குடும்பத்தில் வந்து பிறந்தோம்னு சொல்லி அது என் மனசை உறுத்தி கொண்டே இருந்தது, என் மனசில் ஓடிக்கொண்டே இருந்தது. ஏன்டா இந்த வீட்டில் வந்து பிறந்தோம், நம்ம இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ முடியலையேன்னு சொல்லி. இப்படி இருக்கும் பொழுது பாருங்க, வர வர இயேசு கிறிஸ்துவின் மேல் வெறுப்பு எனக்கு அதிகமாய் கொண்டே போனது. சர்ச்சு அப்படிங்கிற அந்த வார்த்தை கெட்ட வார்த்தையாய் மாறினது. ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே அந்த நாளை வெறுக்கிற நாளை, இன்னைக்கு சர்ச்சுக்கு போகணுமே
அப்படிங்கிற அளவுக்கு நான் மாறி போனேன். ஆனாலும் என் பெற்றோர்களுக்கு தெரியாம நண்பர்களோடு சேர்ந்து அவ்வப்போது சினிமாவுக்கு போவது, அதே போல் ஏதோ ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன், ஏதாவது மரணம் அப்படின்னா அவங்களோட சேர்ந்து தண்ணி அடிப்பது, இப்படி என்னுடைய காரியங்கள் மாற ஆரம்பித்தது. ஆனால் வீட்டுக்கு தெரியாது. இப்படி இருக்கும் பொழுது பாருங்க, என் தாய் தகப்பன் நான் ஏதோ சரியில்லைங்கிறத அவங்க புரிந்து கொண்டு எனக்காக அவங்க அழுவாங்க, எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க. பாஸ்டர்கிட்ட சொல்லி இவனுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிங்க அப்படிங்கன்னு சொல்லுவாங்க. யாராவது ஊழியக்காரங்க புதுசாக பிரசங்கம் பண்ணாங்க வந்திருப்பாங்கன்னா ஜெபம் பண்ண அவங்கள்ட்ட என்னை அழைச்சிட்டு போவாங்க. இன்னொரு பக்கம், இன்னைக்கு நீ உயிரோடு இருக்கிறது காரணமே இயேசு தான் அப்படின்வாங்க. அதை நான் வேற ஒரு செய்தியில் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு நீ உயிரோடு இருக்கிற காரணம் இயேசுடா. உன்னை புதைக்கிறதுக்கு நாங்கள் கொண்டு போனோம், 2 மணி நேரத்துக்குள்ள நீ செத்துருவ அப்படின்னு டாக்டர் சொல்லி உன்னை புதைக்க கொண்டு போனோம். இன்னைக்கு நீ உயிரோடு இருப்பதற்கு காரணம் இயேசுன்னு சொல்லுவாங்க. உனக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்ததுனால தான், ஜீவன் கொடுத்ததுனால தான் ஆச்சரியத்தில் மூழ்கி இந்த விசுவாச வாழ்க்கைக்குள் நாங்கள் வந்தோம். ஆனால் நீ இப்படி இருக்கிறியே, உன் முகம் சரியில்லையே, முகம் இருளடைஞ்சு இருக்கிறதே, அக்காவை பாரு, தங்கச்சியை பாரு, நீ அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப திட்டுவாங்க. என் மேலே அவங்களுக்கு அதிக கவலை. இப்படி இருக்கும் பொழுது என் லைஃப்பில் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு நாள் பாருங்க, ஒரு நாள் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் வெளிநாடு போகிறான். அவன் சொன்னான், இனி உங்களை நான் எப்போ பார்ப்பேன்னு தெரியல, அதனால இன்னைக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து சந்தோஷமா இருப்போம், இன்னைக்கு தண்ணி அடிப்போம் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப கம்பல் பண்ணனான். அது ஒரு இரவு. அவன் காலையில் விடியற் காலையில் ஃப்ளைட்டு ஏறணும். அப்போ இங்கே நான் அவன்கிட்ட சொல்கிறேன், என் வீட்டில் என்னை வெளியிலலாம் விட மாட்டாங்கடா, நான் எப்படி வர முடியும்னு. இல்லை, ஏதாவது ஃப்ரெண்டோடைய கல்யாணம், பக்கத்து ஊர், ஏதாவது ஒன்று சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்ப பாரு அப்படின்னு நான் எங்கள் அக்காட்ட சொல்லி, இதுமாரி ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பக்கத்து ஊரில் நான் போகணும்னு சொல்லி அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். ரொம்ப தூரம் போகல, பக்கத்து வீடு. பக்கத்து வீட்டில் அன்னைக்கு இரவு எல்லாருமே அந்த தண்ணி அடித்து ஒருத்தர் மேல் ஒருத்தர் வாந்தி எடுத்து அதே வீட்டில் ஒரு 7-8 பேர் நாங்கள் படுத்திருக்கிறோம். பாருங்க, காலையில் அந்த வீட்டினுடைய ஓனர், அதாவது என்னுடைய ஃப்ரெண்டுடைய அம்மா, அவங்க எல்லாருக்கும் டீ போட்டு அங்கே எடுத்துட்டு வந்தாங்க. ஒவ்வொருத்தருக்காக அந்த டீ டம்ளரை கொடுத்தாங்க. எனக்கும் டீ டம்ளர் எடுத்து கொடுத்தாங்க. கொடுத்துட்டு சொன்னாங்க, நீ இனி இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இனி நீ இந்த வீட்டுக்குள் வரக்கூடாது, இதுதான் முதலும் கடைசியா இருக்க வேண்டும் என்று சொன்னாங்க. உடனே பாருங்க, என் ஃப்ரெண்டுக்கு பயங்கர கோபம் வந்து அவங்க அம்மாவை பார்த்து, எல்லாரும் தான் குடிச்சு கிடக்கிறான், இவனை மட்டும் ஏன் வரக்கூடாதுன்னு சொன்னேன்னு சொல்லி கெட்ட வார்த்தை சொல்லி தன்னுடைய தாயை எனக்காக திட்டினான். அவங்க அம்மா, உனக்கு ஒன்றும் புரியாதரா, நான் சொன்னதில் ஒரு அர்த்தம் இருக்கும், தம்பி டீயை குடிச்சிட்டு முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னாங்க. எனக்கு அவ்வளோ மனசு கஷ்டமா இருந்துச்சு. பக்கத்து வீடு, ஃப்ரெண்டுடைய அம்மா, நல்ல பாசமாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இப்படி நடந்து கொண்டது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. உடனே பாருங்க, நேராக நான் வீட்டுக்கு வந்தேன். காலையில் அதற்குள்ள அப்பா அம்மா ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. பாத்ரூமில் குளிச்சுட்டு இருக்கிறேன். என் மைண்டில் என்னை மட்டும் ஏன் போன்னு சொன்னாங்க, என்னை மட்டும் இனி வீட்டுக்குள்ளே ஏன் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்படி நான் என்ன பண்ணினேன், இன்னைக்கு அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கணும். குளிச்சுட்டு காலையில் டிஃபன் பண்ணிட்டு நேராக திரும்பவும் அவங்க வீட்டு வாசல்ல, உள்ள போகல, வாசல் நின்று அந்த நண்பர் பேர் சுந்தர். சுந்தர், அம்மா தயவுசெய்து வாங்க வெளியில, தயவுசெய்து வெளியில வாங்க, உங்க வீட்டுக்கு நான் வரமாட்டேன், உங்க வீட்டுக்கு நான் வரமாட்டேன். ஆனா என்னை ஏன் வரக்கூடாதுன்னு சொன்னீங்க, அந்த காரணத்தை மட்டும் சொல்லுங்க, இனி உங்க வீட்டு பக்கம் நான் தலை வச்சு கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லி. அப்ப அவங்க சொன்ன வார்த்தை வானத்தை பார்த்து என்னை அள வைத்தது. அப்போ அவங்க சொன்ன வார்த்தை இயேசுவின் பக்கம் என்னை திருப்பினது.
எத்தனையோ ஊழியர்கள் பிரசங்கத்தை கேட்டிருக்கிறேன். வார வாரம் சபைக்கு போயிருக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போயிருக்கிறேன், சனிக்கிழமை உபவாச ஜெபம் பைபிள் ஸ்டடியில கலந்துருக்கிறேன். அங்க வராத மாற்றம் அவங்க சொன்ன ஒரு வார்த்தையில வந்தது. என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த வீட்டுல செவ்வாய் வெள்ளிக்கிழமை ஆனா காட்டேரிக்கு படைப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, நான் பார்த்துருக்கிறேன். நல்ல கறி சாப்பாடு இலையில சமைச்சு அந்த கொல்லை பக்கம் முற்றத்துல வச்சுட்டு ஒரு பக்கம் செவுத்து ஓரமா பயபக்தியா கையை கட்டிட்டு நிற்பாங்க. எங்க கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாது, எங்க கண்ணுக்கு ஒன்றும் தெரியாது. நான் அவங்கள ரொம்ப கிண்டல் பண்ணுவேன். அவங்க சொல்லுவாங்க, என் தெய்வம் வந்துட்டு போயிடுச்சு, இப்ப இந்த சாப்பாடை சாப்பிட்டு பாரு, அதுல உப்பு போட்டிருக்கிறேன், உரப்பு போட்டிருக்கிறேன், மசாலா போட்டிருக்கிறேன், ஆனா இப்ப அதுல எந்த சுவையும் இருக்காது, என் தெய்வம் வந்து அதை முகர்ந்துட்டு போயிடுச்சு அப்படின்னுவாங்க. எப்படி வந்துச்சுன்னு கேட்டா, ஒரு நாள் பன்றியின் உருவத்தில் வந்துச்சு, குழந்தை உருவத்தில் வந்துச்சு, ஒவ்வொரு உருவத்தில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, அன்னைக்கு குடிச்சு வெறிச்சு அந்த வீட்டில் நான் கிடக்கும் பொழுது அன்னைக்கு அதே போல ஒரு படையல் ராத்திரி இவங்க செஞ்சிருக்கிறாங்க, எங்களுக்கு தெரியாது. ஆனா வழக்கம் போல வருகிற அந்த வல்லமை, அந்த தீய வல்லமை அந்த கொல்லர் பக்கம் வாசல்ல நின்னுட்டு ஒரு பயத்தோட நின்னதான். இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். வழக்கமாய் வந்து வீட்டுக்குள்ள தைரியமாய் வருகிறது, அந்த கொல்லை பக்க கதவை பிடிச்சிட்டு நிக்குது, ஆனா உள்ள வரல. முகத்துல ஒரு பயம். அன்னைக்கு ஒரு குழந்தைய போல வந்துச்சான், முகத்துல அப்படி ஒரு பயம். இவங்க கேட்டாங்களாம், உனக்கு செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறேன், ஏன் நீ வராம இப்படி பயத்தோட நிக்கிறங்கும் போது அது செவுத்த பிடிச்சு பிடிச்சி அப்படியே வந்து அந்த ரூமுக்குள்ள அங்க குடித்து வெறித்து கடக்கிற அத்தனை பேர்ல எனக்கு நேராய் கை நீட்டி, எனக்கு நேராய் கை நீட்டி அந்த தீய வல்லமை சொன்னிச்சான், இவன் இருக்கிறதுனால என்னால வர முடியல, இவன் இருந்தானா என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டமாய் ஓடியே போனான். இது அவங்க சொன்ன உடனே பாருங்க, நேரா கொல்லை பக்கம் ஓடி போனேன், எங்க வீட்டு கொல்லை பக்கம் ஓடி போனேன். வானத்தை அண்ணாந்து பார்த்து நம்ப மாட்டீங்க, சின்ன புள்ள போல தேம்பி 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 அழுகிறேன், சின்ன புள்ள போல தேம்பி தேம்பி. இன்னொரு பக்கம் எனக்கு குழப்பம், இங்கதான் நீங்க கவனிக்கணும். இன்னொரு பக்கம் எனக்கு குழப்பம். பிசாசு யாரை கண்டு பயப்படுவான்? எனக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும், வேறு பிரிதலின் வாழ்க்கை வாழணும், பைபிள் வாசிக்கிறவனா இருக்கணும், ஜெபிக்கிறவனா இருக்கணும், ஆண்டவர் மேல பக்தி வைராக்கியம் உள்ளவனா இருக்கணும். இப்படிப்பட்டவனை பார்த்துதான் சாத்தான் பயப்படும், எனக்கு சொல்லி கொடுத்தது. ஆனா இது என்ன ஆச்சரியமா இருக்கு, நானே பாவி, நானே பாவத்தில் இருக்கிறேன், நானே எங்க வீட்டில் உள்ளவங்களை ஏமாத்திட்டு இருக்கிறேன், நான் கடவுளை துக்கப்படுத்திட்டு இருக்கிறேன், எப்படி என்ன கண்டு இந்த பேய் பயப்பட முடியும்? ஆண்டவர் இந்த பிசாசுக்கு என்னை ஒப்பு கொடுக்கல செய்யணும். நான் பாவத்தில் அடிமையா இருக்கிறேன், வீட்டுக்கு தெரியாம குடிக்கிறேன், வீட்டுக்கு தெரியாம சினிமாவுக்கு போறேன், வீட்டுக்கு தெரியாம நண்பர்களோடு சேர்ந்து இஷ்டத்துக்கு பேசி நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், என்ன சாத்தானுக்குள்ள ஒப்பு கொடுக்கணும்? இது என்ன வித்தியாசமா இருக்கு? யார்கிட்டையாவது போய் இதை பத்தி நம்ம தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பல வருஷமாய் சபையில் இருக்கிற ஒரு குடும்பத்தை போய் அணுகினேன். சம்பவத்தை எல்லாம் நான் சொன்னேன். சொல்லிட்டு எனக்கு குழம்புப்பா இருக்கு, இது எப்படி உண்மையா இருக்க முடியும்? அப்ப சில வசனங்களை எடுத்து காண்பித்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, ரொம்ப ஆச்சரியமா. அது என்ன தெரியுமாங்க? எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வசனம். அதுல என்ன தெரியுமா எழுதியிருக்கும்? உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே தேவன் உங்களையும் என்னையும் முன்குறித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எரேமியா 1ல பாருங்க,
தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே நான் உன்னை அறிந்தேன். கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே உன்னை பரிசுத்தப்படுத்தி ஜாதிகளுக்கு உன்னை தீர்க்கதரிசியாய் உன்னை ஏற்படுத்தினேன். யோசித்து பாருங்க, ரோமர் 9வது அதிகாரத்துல வாசித்து பாருங்க. ஒரே பெற்றோருக்கு ஒரே தாயின் வயிற்றில் 2 குழந்தைகள் பிறக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தாரா. புள்ள இன்னும் பிறக்கல, புள்ள இன்னும் தோன்றவே இல்லை, பிள்ளை இன்னும் நல்லது எது கெட்டது எதுன்னு செஞ்சு ஒருத்தர் நல்லவன் இன்னொருத்தர் கெட்டவன் அப்படிங்கிற ஒரு வித்தியாசம் வந்து அதனால இவனை சிநேகித்தேன், இவன் கெடுதல் செய்கிறதுனால இவனை வெறுத்தேன்னு சொல்லணும். ஆனா பைபிள்ல போட்டிருக்கு, யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன். யோசித்து பாருங்க, நீங்க பைபிள்ல படிச்சு பார்த்தீங்கன்னா யாக்கோபு நல்லவனா ஏசா நல்லவனான்னு நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஏசா தான் நல்லவன். யாக்கோபு ஏமாற்றுகிறவன். அப்பாவையும் ஏமாத்தினா, சொத்துக்காக சகோதரனையும் ஏமாத்தினவன். அப்படின்னா யார் தான் கெட்டவன்? யாக்கோபு. ஆனா கர்த்தர் பாருங்க சொல்றாரு, நான் யாக்கோபை சிநேகித்தேன். இது எப்படி சாத்தியம்? உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே. இதை சொல்லிட்டு பவுல் சொல்றாரு, அப்படின்னா அந்த கடவுள்கிட்ட அநீதி இருக்கா? அநீதி உண்டு நீ சொல்லிடுவியா? எவன் மேல் நான் இரக்கமா இருக்கிறேனோ அவன் மேல் நான் இரக்கமா இருப்பேன். எவன் மேல் நான் உருக்கமா இருக்க நான் சித்தம் கொண்டிருக்கிறேனோ அவன் மேல நான் உருக்கமா இருப்பேன். அவர் வசனத்தை எடுத்துக்கொண்டு காண்பித்துக் கொண்டே இருக்கும் பொழுதே நான் அழுதேன். மார்க்கு 1வது அதிகாரத்தில் பாருங்க, சாத்தான் தேவாலயத்தில் பிசாசு பிடித்த ஒரு மனுஷன் மூலமாய் பேசுகிறான். இயேசுவை பார்த்து, நீர் தேவனுடைய பரிசுத்தர், இயேசு தேவகுமாரன் என்பதில் அநேகருக்கு குழப்பம் இருந்தது. ஒருத்தன் எரேமியாங்கிறான், ஒருத்தன் யோவான் ஸ்நானகன் சொல்றான், ஒருத்தன் தீர்க்கதரிசியில் ஒருவரா இருப்பாருன்னு சொல்றான். ஆனா சாத்தானுக்கு தெரிகிறது, மனிதர்களுக்கு தெரியாதது, மத போதகர்களுக்கு தெரியாதது, பரிசேயர் சதிசேயருக்கு தெரியாதது. இயேசு ஒரு முறை நான் எதற்காக பூமிக்கு வந்தேன், ஏசாயா 61 சொல்லப்பட்ட அந்த வேத வாக்கியத்தை சொல்லி வாசிக்கப்பட்ட அந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறினதுன்னு சொன்ன உடனே ஆமென் அல்லேலூயான்னு சொல்லாம அவரை தனியே அழைத்து கொண்டு போய் உயர்ந்த மலையிலிருந்து தலைகீழாய் கவிழ்த்து போட திட்டம் பண்ணினாங்களாம். பாருங்க, ஆனா சாத்தானுக்கு தெரியுது இவர் தேவனுடைய குமாரன். அல்லேலூயா. பிசாசு என்னை அடையாளப்படுத்தினான். நான் என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன்? நான் பாவி, என் வாழ்க்கையில நான் ஆண்டவரை துக்கப்படுத்திட்டு இருக்கிறேன். என் குடும்பத்துல மற்றவங்களாம் நல்லா வந்துருவாங்க, நான் வீணா போறேன். எனக்கு படிப்பை இழந்துட்டேன், எனக்கு படிப்பு மேல நாட்டம் இல்லை, என் வாழ்க்கை அவ்வளவுதான், நான் பாவத்துல சிக்கி இருக்கிறேன், என் ஜீவி இதோட முடிஞ்சிச்சுன்னு என்ன குறித்து நான் குறைவா நினைச்சிட்டு இருக்கிறேன். சாத்தான் அடையாளம் விடுகிறான், இவன் இருந்தால் நான் இங்க வர முடியாது. எப்படி அழுதுருப்பேன் தெரியுமா? இந்த வசனத்தெல்லாம் எடுத்து காமிச்ச உடனே அழுன்னு அழுறேன். ஆண்டவரே, என்ன நீங்க நேசிக்கிறீங்களா ஆண்டவரே? என் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறீங்களா ஆண்டவரே? என் மேல அவ்வளவு பாசமா ஆண்டவரே? எங்க வீட்டுல எங்க அக்கா தங்கச்சி எல்லாம் ஜெபம் பண்றாங்க, பைபிள் வாசிக்கிறாங்க, நான் நல்லவனா ஆண்டவரே? நான் நல்லவனா? எப்ப ஞாயிற்றுக்கிழமை வரும்னு காத்திருந்தேன். அந்த ஞாயிற்றுக்கிழமையில இன்னைக்கு மறக்க முடியல, முதலாய் அவ்வளவு பயபக்தியாய் உட்கார்ந்திருந்தேன். அன்னைக்கு பாடும் பொழுது கை தட்டி நானும் பாடினேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்ற நாள்ல கை தட்டி பாடி ஆராதிக்கிறவங்களை கிண்டல் பண்ணி கொண்டிருந்தேன்னா, யாராவது வேகமா கை தட்டு நான் திரும்பி பார்த்து சிரித்துக் கொள்வேன். அந்நிய பாஷை பேசினா வாயை பொத்தி கொண்டு சிரிப்பேன். ஆனா இப்ப என் கண்கள்ல கண்ணீர் வழிகிறது. கையை உயர்த்தி ஆராதிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா என் கை மேல போகிறது. முதல் முறையாக பாஸ்டர் என்ன செய்தி கொடுக்கிறார் என்று சொல்லி அன்னைக்கு தாங்க நான் கவனிச்சேன். அந்த செய்தி இன்னைக்கு மறக்கல. மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல திமிர்வாதக்காரனை இயேசுவினிடத்தில் கொண்டு வருவார்கள். அன்னைக்கு பாஸ்டர் பேசுகிறார், அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இதுதான் தலைப்பு.
யோசித்து பாருங்க, எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் ஒருவேளை விசுவாசத்தை விட்டு வழி விலகி கர்த்தரை விட்டு தூரமா, ஆண்டவருக்கு எனக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை நல்ல விசுவாசமாய் வாழ்ற குடும்பத்துல என்ன போல விசுவாசத்தை விட்டு விலகி உலகத்தோட அட்டாச்சா இருக்கலாம். ஆனா இந்த செய்தியை கர்த்தர் உங்களை பார்க்க வைக்கிறார் என்றால், இயேசுவின் நாமத்தில் சொல்லுவேன், இனி நீ தூரத்தில் இருக்கக்கூடாது. இனி நீ தூரத்தில் கர்த்தரை பின்பற்றக்கூடாது. நீ அவர் அருகில் வர வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒருவேளை நீங்க உங்களை குறித்து கேவலமா, உங்களை குறித்து குறைவா, என்னையா என் லைஃப் அவ்வளோதாங்க, என் லைஃப்பை குறித்து எந்த நம்பிக்கையும் இல்லைங்க, படிப்பை இழந்துட்டாங்க, தொழிலை இழந்துட்டாங்க, சாபங்க, நான் எது தொட்டாலும் விளங்காதுங்க, வாழ்க்கை குறித்த நம்பிக்கை இல்லை, எல்லாத்துலேயும் பின்தங்கி போயிட்டேன், இப்படியே காலத்தை ஓட்டிடலான்னு. இல்லை இல்லை இல்லை, உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே கர்த்தர் உங்களை முன் குறித்திருக்கிறார். அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுவேன், உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே கர்த்தர் உன்னை முன் குறித்திருக்கிறார். உன்கிட்ட நிறைய பலவீனங்கள் இருக்கலாம், குறைகள் இருக்கலாம். ஒருவேளை வாழ்க்கையில எதெல்லாம் இந்த உலகத்தில் மற்றவங்க ஜெயித்து வாழ்றாங்களோ, நீ அப்படி வாழ முடியாம அடிமைத்தனத்தில் இருக்கலாம். உன்னை குறித்து நீ ரொம்ப கேவலமா நினைச்சிட்டு இருக்கலாம். நான் சொல்றேன், நீ ஏசா அல்ல, நீ யாக்கோபு. நீ யாக்கோபு. உன்னை கர்த்தர் சிநேகிக்கிறார். யாக்கோபை சிநேகித்த தேவன் இந்த பகல் நேரத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்லுவேன், நீ கர்த்தரால் வெறுக்கப்படல, நீ கர்த்தரால் ஒதுக்கப்பட்ட தேவ பிள்ளை இல்ல. ஹல்லேலூயா. ஒருவேளை உன்கிட்ட எந்த நல்ல குணமும் இல்லாமல் இருக்கலாம். இயேசுவின் நாமத்தில் சொல்வேன், யாக்கோபை சிநேகித்த தேவன் உன்னையும் சிநேகிக்கிறபடியினால் எல்லா இருளின் சூழலில் இருந்து அவருடைய கை உன்னை மீட்டெடுக்கும். இயேசுவின் நாமத்தினாலே தேவ பிரசன்னம் உன் வாழ்க்கையில கடந்து வருவதாக, உன் குடும்பத்தின் மேல் கடந்து வருவதாக, தேவனுடைய விரல் உன்னை தொடுவதாக. அல்லேலூயா. ஆச்சரியமான தேவன் உன் வாழ்க்கையில ஆச்சரியமான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. என் லைஃப்ல நான் பார்க்கவே இல்லை. திரும்பவும் சொல்றேன், எந்த பாஸ்டருடைய செய்தி என்னை அசைக்கவில்லை, எந்த ஊழியக்காரருடைய செய்தி என்னை அசைக்கவில்லை. இந்த ஒரே ஒரு சம்பவம் என் உள்ளத்தை அசைத்தது. ஹல்லேலூயா. நானும் சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவருடைய நாம மகிமைக்காக சொல்றேன், பிசாசை துரத்துகிற ஊழியத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். பிசாசின் கட்டில் இருக்கிற அநேகரை விடுதலையாக்கும்படி இன்னைக்கு இரக்கமாய் கர்த்தர் என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னையே இனி அவ்வளவுதான் அப்படிங்கிற என்ன தூக்கி நிறுத்திருப்பாரை ஆகில், எனக்கு ஒரு ஊழியத்தை தந்து, எனக்கு ஒரு ஸ்தானத்தை தந்து, இடத்தை தந்து, ஆலயத்தை தந்து, விசுவாசத்தை தந்து என்ன பிழைக்க வைத்திருப்பாரை ஆகில், இயேசுவின் நாமத்துல சொல்றேன், சத்தியமா சொல்றேன், நீங்க நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்றுவார். ஆச்சரியமான திருப்பு முறை இனிதான் உன் லைஃப்ல நடக்க போகுது. நீ சோர்ந்து போகாத, நீ கலங்காத. மீண்டும் ஒரே ஒரு சரணத்தை, இந்த சரணத்தை மீண்டும் பாடி நம்ம முடிப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ லார்ட். நேசிக்கிறே உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீர்தானையா, துதி பாடி மகிழ்ந்திருப்பே உயிருள்ள நாளெல்லாம். நேசிக்கிறே உம்மைத்தானே,
அவரை விட்டு தூரத்துல இருக்கிறேன்னு கண்ணு கலங்குறீங்க பாருங்க, நீங்க தான் அவரோடு அருகில் இருக்கிறவர்களா மாற போறீங்க. அல்லேலூயா. பேதுருவை குறித்து தூரத்தில் பின் சென்றான்னு எழுதியிருந்தாலும் அப்போஸ்தலர் புத்தகத்தில் நீங்க பார்க்கும் பொழுது அவருடைய ஜீவியத்தின் முடிவை பாருங்க. இயேசுவுக்காக சாட்சியாய் வாழ்ந்து மரித்தார். கர்த்தருடைய ஊழியக்காரன் நான் சொல்றேன், உங்க குடும்பத்துல நான் தான் சாட்சி கெட்டு போயிட்டேன்னு கண்ணு கலங்குறீங்களோ, உங்களை தான் சாட்சியா நிறுத்துவார். தங்கச்சி, உங்களை தான் சாட்சியா நிறுத்துவார். தெருவுல சாட்சி கெட்டு போச்சு, என் குடும்பத்துல சாட்சி கெட்டு போச்சு, சபையில என் சாட்சி கெட்டு போச்சு, இனி யார் முகத்துல நான் முழிப்பேன்னு நினைக்கிறீங்களா? தம்பி, உங்களை தான் கர்த்தர் சபையிலையும் சங்கத்திலையும் குடும்பத்திலையும் சாட்சியாய் நிறுத்துறது மட்டுமல்ல, அநேகருக்கு கிறிஸ்துவை அறிவிக்கிற பாத்திரமாக மட்டுமல்ல, சாத்தான் உங்களை கண்டு நடுநடுங்கத்தக்கதாக எந்த பாவத்தில் விழுந்து கடந்தீர்களோ, எந்த அடிமைத்தனத்தில் விழுந்து கடந்தீர்களோ, அப்படிப்பட்ட மற்றவர்களுக்கு கர்த்தர் உங்களை உதவியாக தூக்கி நிறுத்த பயன்படுத்துவார். God bless you. God bless you.